நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். குளிர்காலம் நம்ம எல்லாம் பாடாய்படுத்துறதை பார்க்குறோம். கடுமையான மழை முடிந்த பின் ஏற்படுகின்ற குளிர்காலங்களில் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவருமே சளி, தீராத சளி, இருமல், வறட்டு இருமல், தொடர்ந்து ஏற்படுகின்ற சளியோடு கூடி இருக்கக்கூடிய இருமலால் அவதிப்படுவதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றும் ஒரு பக்கம் இன்றைக்கு வருடம் முழுவதுமே நுரையீரல் சார்ந்த சிரமங்களாலும் இருமல், சளி, தீராத சளியால் அவதிப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சளி தொந்தரவு என்னை விட்டு நீங்குவதே கிடையாதுன்னு ஒரு சாரரும், ஆஸ்துமா நோய் வருடம் முழுவதும் என்னை சிரமப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு சாரரும், இன்றைக்கு நுரையீரலில் எனக்கு மூச்சு விடும்போது கூட மூச்சு முழுமையாக உள் சென்று வருகிறதான் புரியவில்லைன்னு சொல்லுவது ஒரு சாரரும், அமர்ந்திருந்தால் படுத்திருந்தால் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது, ஆனால் நான் நடக்க ஆரம்பித்தாலோ, நிற்க ஆரம்பித்தாலோ, பேச ஆரம்பித்தாலோ, படிக்கட்டுகள் ஏற ஆரம்பித்தாலோ என்னுடைய நுரையீரல் மூச்சு வாங்கியே என்னை கொன்று விடுகிறது. ஒரு 200 அடி நடந்தாலே என்னால் மூச்சு விடுவதில் எனக்கு கடுமையான சிரமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சார்ந்த விஷயங்கள் மருந்துகளை கொண்டு தான் இன்றைக்கு தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நாம் எல்லோருடைய மனதிலும் விதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா உணவை கொண்டே நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். தினசரி நம்முடைய உணவில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல, அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் தொந்தரவுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய அளவை கூட மிகப்பெரிய அளவில் குறைத்து விடும் அப்படிங்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும், இளம்பெண்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், மருத்துவ ஆலோசனையோடு மருந்துகள் எடுப்பது அப்படிங்கிறது இந்த சளி இருமல் சார்ந்த நோய்களில் மிக குறைவாகவே இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேரை நான் பார்க்குறேன், இன்றைக்கு ஒரு சளி பிடித்தால் மருத்துவரை சந்திக்காமல், அது எந்த வகை தொற்று அல்லது எந்த வகை ஒவ்வாமைன்னு கூட பார்க்காமல் நேரடியாக மருந்துகளை கடைகளிலிருந்து வாங்கிட்டு, அந்த மருந்துகள் இல்லை என்றால் என்னால் நாட்களை துவங்கவே முடியாது, அடுக்கு தும்மலும், மூக்கில் தண்ணீர் வழிதலும், இருமலும், வறட்டு இருமலும், சளி கொண்ட இருமலும், எனக்கு இந்த மருந்துகளை சாப்பிட்டால் தவிர மற்ற நாட்களில் என்னால் எதையுமே செய்ய முடியாதுன்னு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு எதை கொண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும்? என்ன உணவுகளை சேர்ப்பதன் மூலம் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கான பதில்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்னு சொல்லலாம். இன்றைக்கு நுரையீரல் கழிவை எவ்வாறு வெளியேற்ற வேண்டும், நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த தேங்கி கிடக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய உணவுகள் என்ன, லங் டீடாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நுரையீரல் கழிவு நீக்கம். நம்ம எல்லாரும் கழிவு நீக்கம் அப்படின்னு வரும்போது என்ன நினைக்கிறோம்? மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்ணும், இல்லை 3 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் பேதிக்கு மருந்து சாப்பிட்டேன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம். தவறு. தினசரி கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது நமக்கு 2 விதமான சுற்றுப்புறம் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று கடுமையான தூசிக்கள் அடங்கிய ஒரு சுற்றுப்புறம். 2வது அலுவலகங்கள் போகும்போது இன்றைக்கு பெரும்பாலும் நாம் கூட என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறைகளில் நம்ம இருக்கும்போது, ஏர் கண்டிஷன்டு ரூமில் நம்ம இருக்கும்போது நேரடியாக நல்ல காற்று உள்ளே செல்லக்கூடிய நிலை குறைந்து விட்டதை பார்க்கும். யாருமே இன்றைக்கு பிராணாயாம பயிற்சிகளை பெரும்பாலும் செய்வது கிடையாது. 100ல் 1-2 பேர் தான் தினசரி செய்கிறாங்களே தவிர 100ல் 98 பேர் இன்றைக்கு பிராணாயாமம் சார்ந்த பயிற்சிகளை முழுமையாக செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். இப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் அனைவருமே நுரையீரல் கழிவு நீக்கம் செய்வதற்கு தேவையான உணவுகளை நிச்சயமாக சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு
30-50 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வந்தாலே வீட்டில் திப்பலி ரசம்னு செய்யக்கூடிய ரசமும், அதே போல் தூதுவேலை துவையல்னு சொல்லக்கூடியதும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தூதுவேலை அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியல, திப்பலி ரசம்னாலும் என்னன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பாட்டியாளர்கள் தொடர்ந்து நமக்கு செய்து கொடுத்து வந்து கொண்டிருந்ததுனால நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே இருந்ததை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதை செய்வதற்கு நாம் யாருமே தெரிந்து கொள்ளாமல் விட்டதுனாலோ என்னவோ இன்றைக்கு நிறைய நுரையீரல் நோய்களோடு நம் குழந்தைகளும் சேர்த்து அவதிப்படுவதை பார்க்கிறோம். ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவில் நுரையீரல் கழிவு நீக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய 10 உணவு முறைகள் என்ன, சுலபமான உணவு முறைகள் என்ன, இதை உணவில் சேர்ப்பதன் மூலம் எவ்வாறு நம்முடைய நுரையீரல் கழிவு நீக்கம் செய்து கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது மஞ்சள். இன்றைக்கு மஞ்சளை சமையலில் சேர்க்கின்ற ஒரு சமூகமாக நாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு 130 பேராவது வெளி உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறதுனால தேவையான அளவுக்கு மஞ்சள் இன்றைக்கு அந்த உணவுகள் சேர்க்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன் இன்றைக்கு உணவில் சேர்க்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் மஞ்சள் இருப்பதையே மறந்து போய்விட்டதை பார்க்குறோம். ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு மாதத்திற்கே 50 கிராமுக்கு மேலே மஞ்சளை பயன்படுத்துவது கிடையாது அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கோவிடுக்கு பிறகு பெரும்பாலான நாடுகளில் மஞ்சளிலிருந்து எடுக்கக்கூடிய மஞ்சள் சார்ந்த மாத்திரைகள், குறிப்பாக குர்குமின் சார்ந்த மாத்திரைகள் மிகப்பெரிய அளவில் விற்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மஞ்சள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படின்னு வரும்போது அந்த மஞ்சளை உணவில் சேர்க்கக்கூடிய அல்லது பழச்சாறுகளில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு யாருக்கெல்லாம் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நுரையீரல் தொற்றுக்கள் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ மஞ்சளை உணவாக சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். குறிப்பாக நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட்றோம், இல்லை பால் சாப்பிட்றோன்னா அதில் ஒரு கரண்டி மஞ்சளையும் அது கூட 2 மிளகையும் சேர்த்து முழுமை பெற்ற ஒரு பானமாக அது சாப்பிடும்போது அதுவே லங் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் கழிவு நீக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது மிளகு. இன்றைக்கு மிளகை போல மிகச்சிறந்த நுரையீரல் டீடாக்ஸ் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் புளியை கொண்டு ரசம் வைப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நிறைய குடும்பங்களில் நான் பார்க்குறேன், இன்றைக்கும் பார்த்துருக்கேன், கேரளாவில், கர்நாடகாவில், ஏன் மகாராஷ்டிராவில் கூட சில கிராமங்களில் சில நகரங்களில் நான் பார்க்குறேன் புளியை கொண்டு அங்கே ரசம் இருக்காது, மிளகையும் தக்காளியையும் கொண்டு அங்கே ரசம் இருக்கிறத பார்க்குறோம். ஏன் என்ன காரணம்னு பார்க்கும்போது அந்த இடங்கள்லாம் அதிக குளிர் இருக்கக்கூடிய இடங்களாகவும் சளி தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களாகவும் தொற்றுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களாகவும் இருக்கிறதுல கலாச்சார ரீதியாகவே தக்காளியும் மிளகும் சேர்த்து அந்த ரசங்கள் வைக்கும்போது மிகப்பெரிய அளவில் அது நுரையீரலில் சளி சேராமல் தொற்று ஏற்படாமல் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கு உதவி செய்யக்கூடிய அரும்பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு லங் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் கழிவு நீக்கத்திற்கு கான்ஷியஸாக நம்ம எல்லாம் மிளகு சேர்க்கணும். நைட்டில் பால் சாப்பிட்றோமா, எப்படி மஞ்சள் கொஞ்சம் சேர்க்குறோமோ அது கூட மிளகையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ணும். வீட்டில் டீ பண்ணுறீங்களா, 2 மிளகை மட்டும் 2 மிளகை மட்டும் நறுக்கி அதில் போட்டு அந்த டீயை சாப்பிடுங்க. எனக்கு டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் நேரடியாக சாப்பிடுகின்ற உணவில் சமையலில் மிளகை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். இட்லி பொடி அரைக்கும் போது ஒரு 10 மிளகை சேர்த்து அரைங்க. மதிய உணவு நாம் சமைக்கும்போது சாம்பார் ரசமாக இருந்தாலும் கூட அதில் 2 மிளகை போடுவதால் நாம் ஒன்றும் சுவை மாறிவிடுவது போவது கிடையாது. அதை சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். கான்ஷியஸாக மிளகை இன்றைக்கு உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். மூன்றாவது பூண்டு. இன்றைக்கு பூண்டு பாலை போல மிகப்பெரிய அளவில் நுரையீரல் கழிவு நீக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா பூண்டை உணவில் சேர்ப்பது கூட குறைத்து விடுறாங்க. பூண்டில் இருக்கக்கூடிய சில வகையான மூலக்கூறுகள் மிகப்பெரிய அளவில் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்போ மலை பிரதேசங்களுக்கு நம்ம போகும்போது, குறிப்பாக ஹை ஆட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போகும்போது
அங்கே இருக்கக்கூடிய குறைந்த பிராணவாயு தன்மை அங்கே நுரையீரல் நோய்களை உருவாக்குறத பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் பெரிய தீர்த்த யாத்திரையெல்லாம் போகும்போது, மலை மேலாம் போகும்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நுரையீரல் நோய் கொண்டவர்களையும் இதய நோய் கொண்டவர்களையும் மேலே அனுப்பவே மாட்டாங்க, கீழவே நிறுத்திடுவாங்க. காரணம், ஆக்சிஜன் குறைந்து இருக்கும்போது அது கடுமையான பாதிப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நிமோனியா சார்ந்த காய்ச்சல்கள் ஏற்படும் போது அந்த இடத்துல என்ன சிகிச்சை அளித்தாலும் நிமோனியா குறையவில்லை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு அழகான மூலக்கூறு, ஒரு ஆராய்ச்சி, மிகப்பெரிய ஆராய்ச்சி, வெற்றி பெற்ற ஆராய்ச்சி, பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான மூலக்கூறு அதை உள்ளே செலுத்தும் போது மிக வேகமாக நுரையீரல் எடுக்கக்கூடிய பிராணவாயுடைய அளவு அதிகமாகி நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிட்டதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஆட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய பொதுவான எல்லாருக்குமே பூண்டை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் பூண்டை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாமும் வைத்து கொள்ளும் போது நுரையீரல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்கலாம். யாரெல்லாம் கோவிட் பெருந்தொற்றால் அவதிப்பட்டு திரும்பி இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நிமோனியா சார்ந்த காய்ச்சலால் அவதிப்பட்டு திரும்பி இருக்கிறீர்களோ, உங்கள் அனைவருக்குமே இந்த பூண்டு பால் சார்ந்த மருந்தை நாம் எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்கலாம். பூண்டை கான்ஷியஸாக உணவோடு சேர்க்க முடியுமா பாருங்கள். 4வது இஞ்சி. இஞ்சி சாருடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு மருந்தாகவே நாம் இஞ்சியை பயன்படுத்துகிறோம். ஆனால் இஞ்சியை உணவாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரதை பார்க்குறோம். இன்றைக்கு செரிக்க முடியாத உணவுகள் மட்டுமல்ல, நுரையீரலில் கட்டி கட்டியாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வரை அனைத்தையுமே நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி தான். இன்றைக்கு இஞ்சியை சிறு சிறு துகள்களாக நறுக்கி அந்த துகள்களை இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதை பார்க்கலாம். இந்த கோவிட் பெருந்தொற்று முடிந்த பிறகு கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இன்றைக்கு வறட்டு இருமல் சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுவதை பார்க்கிறோம். இரவு நேரங்களில் குறிப்பாக, பகல் முழுவதும் எனக்கு ஒரு துளி கூட இருமல் கிடையாது சார், ஆனால் இரவு நான் படுத்தேன்னா எப்படின்னே தெரியல, ஒரு மணி நேரம் குத்தி 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 எனக்கு கடுமையான இருமல் ஏற்பட்டு கடைசியில் ஒரே ஒரு துளி சளி வெளிவந்த பிறகு அந்த இருமல் குறைகிறது. இந்த இருமி சிறுநீர் கூட கழித்து விடக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த வகையில் இருமலை குறைத்து, வறட்டு இருமலை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுனா இஞ்சி தான். இரவில் பால் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா ஒரு 50 மில்லி பால் 100 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் இஞ்சி ஒரு 5 கிராம் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் அந்த இஞ்சி பால் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இஞ்சி பால் கஷாயம் மிகப்பெரிய ஒரு அருமருந்துனே நம்ம சொல்லலாம். இஞ்சியை உணவாக சேர்ப்பது நுரையீரல் கழிவை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிகிச்சைனே சொல்லலாம். 5வது மிக மிக முக்கியமானது, இன்றைக்கு புரதம் சார்ந்த உணவுகளை நாம் நுரையீரல் ஆரோக்கியத்திற்காக, நுரையீரல் கழிவு நீக்கத்திற்காக சேர்ப்பது. இப்போ நுரையீரலுடைய இயக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய உதரவிதானம்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைப்பகுதி நுரையீரலையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய தசைப்பகுதியாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த தசைப்பகுதி மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்மால் நுரையீரல் கீழே சுருங்குவது, விரிவது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ நுரையீரல் பலத்தை நாம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது இந்த தசைக்கு தேவையான ஒரு பலத்தை நாம் அளித்தால் மட்டும்தான் நுரையீரல் சுருங்கி விரியும் போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுவதை பார்க்க முடியும். புரதம் சார்ந்த உணவுகள், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, வேர்க்கடலை, கொள்ளு, இந்த மாதிரி தினசரி நாம் சேர்க்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே நுரையீரல் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது எல்லா நேரமும் நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சளியை வெளிக்கொணர்வதற்கு மட்டுமே கிடையாது, நுரையீரல் சுருங்கி விரிவதற்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உணவு எதுனா புரோட்டீன்ஸ் தான். இன்றைக்கு ஒரு மனிதன் அவனுடைய 1 கிலோ எடைக்கு 1 கிராம் அளவுக்கு புரதம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே
நுரையீரல் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். நுரையீரல் கழிவு நீக்கம் முழுமையாக நடைபெறுவதற்கு உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு தொற்று நமக்கு ஏற்படுது, அந்த தொற்று நுரையீரலுக்குள்ளே சென்று ஒரு கழிவாக மாறுகிறது அப்படின்னும் போது அதை இருமி வெளியில் எடுப்பதற்கு தேவையான பலம் இல்லை என்றால் அதை சுற்றி நீர் கோர்த்து கோர்த்து நுரையீரல் முழுவதும் நீர் கோர்த்து சிரமமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ அதை நாம் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடியதை இருமி வெளியில் எடுப்பதற்காவது அந்த நுரையீரலுக்கு தசைகளுக்கு சக்தி இருந்தால்தான் அது சாத்தியம் இல்லையா? இதை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த புரதங்களை நாம் சொல்லலாம். உணவாக தேவையான அளவு புரதங்களை சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொள்ளும்போது, புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். 6வது, இன்றைக்கு நாம் உணவாக பயன்படுத்துகின்ற கீரை வகைகளில் இன்றைக்கு கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை போல நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவை வெளியேற்றக்கூடிய உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு பொதுவாக கரிசலாங்கண்ணி கீரையுடைய அந்த மருத்துவ குணத்தை சொல்வதற்கு அழகான ஒரு பாடல் உண்டு. பொதுவாக நிறைய பேர் இருமும் போது உள்ளே இருக்கக்கூடிய சளி பச்சை நிறமாக மஞ்சள் நிறமாக ரப்பரை போல துண்டாக வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சளி இருக்குமா? அந்த சளியை காக்கை தூக்கி கொண்டு போய் சாப்பிடுமா? அந்த அளவுக்கு உறுதியான ஒரு சளியாக அது இருக்கு அப்படின்னா அந்த சளி சிமெண்ட் போல நுரையீரல் முழுவதும் பரவி கிடக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பரவி கிடக்கக்கூடிய இந்த சளியை கரைத்து வெளியேற்றுகின்ற வகையில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். வெள்ளை கரிசலாங்கண்ணியை வாரம் 2 முறை உணவோடு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளும் போது, உணவாகவே சாப்பிடுகின்ற பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளும் போது நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய அவ்வளவு கழிவுகளும் வெளியேறுவதை பார்க்கலாம். இன்னைக்கு 5 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு 100 வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை, ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் முதல் கொண்டு, பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 வயசிலிருந்தே சளி இருமல் சார்ந்த சிரமத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் வரை அனைவரையுமே மாற்றக்கூடிய குணமாக்கக்கூடிய நுரையீரல் கழிவு நீக்கத்தை கொடுத்து நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம சொல்ல முடியும். வாரம் 2 முறையாவது கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. வல்லாரை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நுரையீரல் தொற்றுக்களை குறைத்து நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரையை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வல்லாரையை விட சிறப்பாக இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து இருக்குன்னா ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு பொதுவாக நுரையீரலை பாதிக்கக்கூடிய 25 வகையான ஒரு கிருமிகள் தொற்றுகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த 25 வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகை ஆல்ரெடி ரெசிஸ்டண்ட் ஆகிடுது. இப்போ மொத்த உலகமே ஒரு 13 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸை வைத்து தான் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த 25 வகையான தொற்றுக்களையும் கிருமிகளையும் மாற்றுவதற்கு இயற்கை மருத்துவம் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று, உணவுகளில் ஒன்று எதுனா வல்லாரை தான். வல்லாரையெல்லாம் இன்றைக்கி மருந்துன்னு சொல்லணும். துரதிர்ஷ்டம், வல்லாரையெல்லாம் உணவு. இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு போனோம்னா சாலையில் கீரை விற்று கொண்டு வருபவர்களே வல்லாரையை கீரையாக விற்றுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தது வல்லாரை. இந்த வல்லாரை வாரம் 1 முறை 2 முறை குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதை பருப்பிட்டு வேக வைத்து அரைத்து அதில் நெய்யிட்டு உணவாக கொடுக்கக்கூடிய வழக்கம் மிகப்பெரிய அளவில் நம் கலாச்சாரத்தில் இருந்து வந்த வழக்கம் இன்று இழந்து போன வழக்கமாக இருக்கிறது. அந்த வல்லாரையை வாரம் 2 முறை உணவாக நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். நுரையீரல் சார்ந்த கழிவுகள் வெளியேறுவது, நுரையீரல் சார்ந்த எதிர்ப்பு சக்திகள் அதிகமாவது அனைத்துமே நடைபெறுவதை நம்ம பார்க்கலாம். 8வது, இன்றைக்கு கரிசலாங்கண்ணியும் வல்லாரையும் எவ்வளவு முக்கியமோ அதே போல முருங்கை இன்றைக்கு நுரையீரலுக்கான மிகச்சிறந்த ஒரு உணவு. முருங்கை சாப்பிடும்போது உடலுடைய இரத்த ஓட்டங்கள் இரத்த விருத்திகள் எவ்வாறு நடக்கிறதோ அதே போல உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக சாஃப்ட் ஆர்கன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய நுரையீரல், ஈரல்,
நம்முடைய இதயம், செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகமாகிறது அப்படின்றது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு முருங்கையை வாரம் ஒரு முறையாவது உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் வைத்து கொண்டாலே நுரையீரல் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். 9வது மிக முக்கியமானது இன்றைக்கு ஆடாத்தோடை. ஆடாத்தோடையை மூலிகையாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆடாத்தோடை இயற்கை மருந்தாகவே நம்ம உணவாகவே பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நம்ம பார்க்கும்போது அறுசுவை உணவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருவதை பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கு எத்தனை பேர் அறுசுவை உணவை சாப்பிட்றோம்? இன்றைக்கு கசப்பு யார் சாப்பிட்றா? துவர்ப்பு யார் சாப்பிட்றா? வெறும் புளிப்பு, உப்பு, காரம், இந்த 3 சுவை, அதிகமாக இனிப்பு. இதை தவிர வேறு எதையாவது நம்ம சாப்பிட்றோமா? கிடையாதுன்னு தான் சொல்லும். அந்த வகையில் இந்த ஆடாத்தொடையை சாராக, மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நமக்கே தெரியும், ஆடாத்தொடையை விட சிறப்பாக நுரையீரல் சேர்ந்து கிடக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கும், ஆடாத்தொடையை விட சிறப்பாக உடலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களை மாற்றுவதற்கும் ஏதேனும் இன்றைக்கு மருந்துகள் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில் ஆடாத்தோடை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற அருமருந்துன்னு சொல்லலாம். இதை ஒரு தீநீராக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்துக் கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்ற முடியுமே ஆனால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். கடைசியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பெருங்காயம். என்ன சார், பெருங்காயம் நுரையீரலுக்கு நல்லதா? மிக மிக நல்லது. 1920வது வருடம், இப்போ எப்படி நம்ம ஒரு கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டோமோ, அந்த ஒரு 100 வருடத்திற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு ஃப்ளூ மிகப்பெரிய அளவில் உலகத்தில் பெரிய அளவில் இன்னைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்திய ஒரு நோயின்னு சொல்லலாம். இந்த நோய் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் அனைவரையுமே அந்த காலத்தில் காப்பாற்றிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம் தான். அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு பெருங்காய ஃபேக்ட்ரி இருந்தது. அந்த ஃபேக்ட்ரியில் இருந்த ஒரு ஒரு வாடை, துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாடையாக வரும்போது அதை அந்த ஃபேக்ட்ரியே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த நகரம் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி அந்த இடத்துல இருந்து மூடிட்டாங்க. இது பெருங்காயத்துக்கு அந்த ஊரில் வச்சுருக்க பேர் என்னென்னா டெவில் டங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சாத்தானுடைய கழிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ துர்நாற்றத்தோடு இருக்கும். ஆனால் இந்த தொற்று ஏற்பட்ட போது இந்த பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை இந்த வைரஸை தடுக்கக்கூடிய, கொல்லக்கூடிய ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதுனால அந்த பெருங்காயத்தை கழுத்தில் நம்ம எப்படி தாயத்து போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி கழுத்தில் அதை அணிந்து கொண்டு செல்லுகின்றதை ஒரு மிகப்பெரிய வழக்கமாகவே அந்த காலத்தில் பார்க்க முடிந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் செரிமான மண்டலத்திற்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெருங்காயம் மிகப்பெரிய அளவில் நுரையீரல் மண்டலத்துக்கும் நல்லது. நுரையீரல் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றி நுரையீரலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுனா பெருங்காயம் தான். பெருங்காயத்தை இன்றைக்கு உணவில் சேர்க்கின்ற வழக்கம் அற்ற ஒரு சமூகமாகவே நம்ம மாறிவிட்டோம். இன்னைக்கு சமையல் செய்கிற பெண்களில் எத்தனை பேர் பெருங்காயத்தை உணவில் சேர்க்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம், தேவையான அளவு பெருங்காயம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கா? கேள்விக்குறிதான் இல்லையா? இன்றைக்கு பெருங்காயத்தை விட சிறப்பாக நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தொற்றுக்களற்ற ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவு இருக்குமானா கேள்விக்குறிதான். இந்த 10 பொருட்கள் தான் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மாற்ற வல்லதா, நுரையீரல் கழிவை நீக்க வல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த 10 நம்ம உணவோடு தினசரி சேர்க்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 10 விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணேன். இந்த 10 விஷயங்கள் மட்டும் இல்லை, பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய பயிற்சி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி, குறிப்பாக நுரையீரல் கழிவை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுலபமான ஒரு பயிற்சி எதுனா பிராணாயாமம் தான். இன்றைக்கு காலை ஒரு 20 நிமிடம், மாலை ஒரு 20 நிமிடம் பிராணாயாமம் செய்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நுரையீரல் சார்ந்த நோய்களோ, கண் நோய்களோ, காது கேட்கின்றதில் இருக்கக்கூடிய நோய்களோ, சைனஸ் சார்ந்த நோய்களோ ஏற்படுவதே இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை.
பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு நாம் செய்யும்போது பெரிய அளவில் உடல் மாற்றமடைவதை பார்க்கலாம். அதே போல் ஆஸ்துமாவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவ மெடிக்கல் லங் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 7 நாட்கள் அவர்களுக்கு தினசரி சில மருந்துகளை கொடுத்து, நெய் மருந்துகளை கொடுத்து 6 நாட்கள் கொடுத்து 7ஆவது நாள் வாந்திக்கான சிகிச்சையாக கொடுப்போம். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படியே வெளியில் வரும். அதன் பிறகு அவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உணவு சார்ந்த விழிப்புணர்வோடு இந்த 15 நாட்கள் அந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா லங் டீடாக்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாகவே நடக்கிறத பார்க்குறோம். 10 பொருட்களை உணவில் ஏன் சேர்க்குறோம், இதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து இந்த உணவுகளை முறையாக நாம் மட்டுமல்ல நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, நுரையீரல் நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் சாத்தியம்தான். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். பர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை.